ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான ஒரு நியூஸ். என்ன நியூஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் ஏழை மக்களுக்கு நல்ல பொருட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேஷன் கடையானது நடத்தப்பட்டுருக்கு. ரேஷன் கடையில் பருப்பு, அரிசி, சர்க்கரை, பாமாயில் இந்த மாதிரி எல்லாமே யூஸ்ஃபுல்லான பொருட்கள் போடப்பட்டுருக்கு. ஸோ ரேஷன் கடை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ரேஷன் அட்டைதாரர்கள் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருடைய வீடுகள்லையுமே இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ரேஷன் கடையில் தான் இப்போ ஒரு புதிய திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் என்ன, அதை பற்றிய முக்கிய நியூஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த அறிவிப்பை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பயன்பெறுங்க. ஆக்சுவலி இப்போ இந்த ஒரு நல்ல செய்தி தான் சமூக வலைத்தளங்களில் காலையிலேருந்தே வைரல் ஆகிட்டுருக்கு. இது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு வெளியிட்ட ஒரு சூப்பர் அறிவிப்பு. ஸோ தமிழக அரசு இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து மக்களுக்காக பண்ணிட்டு வராங்க. அதில் சாமானிய மக்கள் ரொம்பவே அதிகமாக பயன்பெற்று வரக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ஒரு சூப்பர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நியூஸை உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு சூப்பர் அறிவிப்பாக இல்லையா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்படி என்ன அறிவிப்புங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய நடைமுறையில் முக்கிய மாற்றமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. இனி நீங்கள் நியாய விலை கடைகளில் பொருட்கள் பெற அசல் ரேஷன் அட்டையை கையில் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரேஷன் அட்டையை எடுத்து செல்லாமல் ரேஷன் பொருள் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பீங்க. அதுக்கான விடையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மின்னணு வடிவிலான அட்டை அல்லது ரேஷன் அட்டை எண் இருந்தாலே பொருட்களை வாங்க முடியும் என சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது அட்டை எடுத்து செல்வது சில நேரங்களில் பொதுமக்களுக்கு சிரமமாக இருந்திருக்கு. இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ரேஷன் அட்டையில் மின்னணு வடிவத்தை பயன்படுத்தக்கூடிய வசதி, அப்புறம் அதன் எண்ணை தெரிவித்து பொருட்களை பெறக்கூடிய நடைமுறை இப்போ கொண்டு வரப்படுது. இதனால் அட்டையை மறந்து விட்டாலோ கையில் இல்லாத சூழலோ பொதுமக்கள் சிரமப்பட வேண்டிய நிலை இருக்காது. உங்களுடைய ரேஷன் அட்டையோ என்னுடைய அந்த எண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மின்னணு வடிவத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே நீங்கள் பொருட்களை ரேஷன் கடைகளில் வாங்க முடியும். ஸோ இந்த ஒரு அறிவிப்பு தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. இதனிடையே ரேஷன் கடைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கக்கூடிய நடவடிக்கையும் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மாநிலம் முழுவதும் உள்ள பெரிய நியாய விலை கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக 150 நியாய விலை கடைகள் உருவாக்கப்பட இருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரி உருவாக்கப்படுவதன் மூலம் ஒரு கடையில் அதிக எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்கள் குவிவது தவிர்க்கப்படும் என்பது தெரிய வந்திருக்கு. அதோடு புதிய கடைகள் செயல்பாட்டுக்கு வந்ததோ பொதுமக்கள் நீண்ட நேர வரிசை நிற்பது குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அத்தியாவசிய பொருட்களை விரைவாகவும் சிரமமின்றி பெற்று செல்லக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ரேஷன் அட்டையில் மின்னணு பயன்பாடு மற்றும் கூடுதல் கடைகள் மூலம் பொருள் விநியோக நடைமுறையை மேலும் எளிமைப்படுத்த அரசு இனி நடவடிக்கை தீவிரமாக எடுப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேஷன் கடைகளில் ஒரு விஷயம் நடந்தால் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஸோ அதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி ஒரு ஆஃப் டேக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போயிடும். இதனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாகவே இருந்தது. இந்த சிரமத்தை குறைக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாதிரி புதிய விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு இது நியாயமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருந்ததுன்னா இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழக அரசு இந்த மாதிரி
நியாய விலைக்கடையில் இதை வெளியிட்டிருக்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய முக்கியமான நியூஸ்களானது சமூக வலைத்தளங்களில் அரசியல் ரீதியாக பரவிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு சில முக்கியமான நியூஸ்கள் என்ன பரவிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிங்கப்பெண்ணில் கடன் திட்டம் முதல் புதிய ரேஷன் கடைகள் வரைக்கும் நிறைய சட்டசபையில் அமைச்சர்கள் அறிவித்தது தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. அதில் ரேஷன் கடையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதில் சிங்கப்பெண் கடன் திட்டத்தை பற்றி இப்போ கொஞ்சம் சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழக சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கியது. இதில் முதல் நாளில் நிதியமைச்சர் மரியா வில்சன் பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் அமைச்சர் வினோத் வேளாண் துறைக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 17 முதல் மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்களில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருது. இதனை அடுத்து நேற்று ஆகஸ்ட் 19ஆம் தேதி விதி எண் 110 கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் விஜய் ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்வு, மருத்துவ காப்பீடு திட்ட உயர்வு, பெரம்பூரில் பல்நோக்கு மருத்துவமனை, எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படுவது, இந்த மாதிரி புதிய அறிவிப்புகளை அறிவித்திருந்தார். அதெல்லாம் இப்போலாம் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸ்ரீரங்கத்தில் இருப்பது போல் மதுரையில் யாத்திரை நிவாஸ் அமைக்க வேண்டும் என்று புதிய ஒரு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மீனாட்சி அம்மன் கோபுரத்தில் கண் கவரக்கூடிய வண்ண விளக்குகள் அமைக்க வேண்டுங்கிற மாதிரியும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. மதுரை வைகை நதி மேம்பாலத்தில் வண்ண விளக்குகள் அமைத்து சுற்றுலா பயணிகள் அழகரை ரசிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா கோரிக்கை விடுத்துள்ளார். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ புதிய அறிவிப்பாக ரேஷன் கடைக்கு தான் மெயின் அறிவிப்பே வெளியாகிருக்கு. ரேஷன் அட்டைதாரர்கள் அட்டையை மறந்தாலும் அந்த எண் இல்லைனா மின்னணு மூலிமா ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருட்கள் வாங்கிட்டு போகலாம். அதுவும் பொருட்களுக்காக நிறைய நேரம் செலவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய ரேஷன் கடை திரும்ப ஓப்பன் பண்ணி அந்த அட்டைதாரர்கள்லாம் பிரித்து கூட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடுகள் நடைமுறைக்கு வர காத்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாங்க இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய நியூஸ். இந்த நியூஸ்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சிஎம் விஜய் அவர்கள் போட்ட ஒரு புதிய கண்டிஷன் இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. அது அமைச்சர்களுக்கு கார் தனியாக கொடுக்கறது தான். ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு முக்கியமான நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.